செகன்ஷா, ஜோதா பேகத்திடம் இருந்த அனைத்தையும் தாங்கள் வாங்கிவிட்டீர்களா? அனைத்தும் என் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை இதன் மூலம் அவள் நன்கு அறிந்து கொள்வாள். அதோடு ஆக்ராவில் அவளது இறுதி ஹோலியும் இதுதான். அதையாவது அவள் ஆனந்தமாக கொண்டாடட்டுமே என்று நான் நினைத்தேன். எதற்காக சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை. தன்னுடைய வாழ்க்கை நாசமாவதை விரும்பும் பெண் இவளாகத்தான் இருப்பாள், அதை நினைத்தேன். நான் ஒன்று கூறட்டுமா? ஜோதா பேகத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவளது வாழ்வை நிறமற்றதாக ஆக்குவதற்கு அனைத்து வண்ணங்களையும் வாங்கிவிட்டீர்கள் என்று நான் மட்டுமே அறிவேன். உங்களுக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். நான் செல்வதற்கு எனக்கு அனுமதி கொடு. என்ன ருக்கையா, சங்கடமாக இருக்கிறதா? ஷெஹன்ஷா ஜோதாவின் கடையை முழுமையாக காலி செய்து விட்டார். ஆனால் உங்கள் கூடாரம் அப்படியே இருக்கிறதே. இந்த ராஜ்யத்தில் நான் தனித்துவம் வாய்ந்தவள். எனது பொருளை வாங்குவது சுலபம் அல்ல. ஓ, இந்த வண்ணங்களை பற்றி கேட்கிறீர்களா? அவளது வாழ்க்கையே வண்ணமற்றதாக மாறப்போகிறது. அவளிடம் இருந்த வண்ணப்பொடிகளை வாங்கியதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் சொன்னதற்காக நீ மீனா பஜாரில் கூடாரம் அமைத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது ஜோதா. உனது வண்ணங்கள் பஜாரையே வண்ணமயமாக்கி விட்டது என்று கேள்விப்பட்டேன். ஜலால் அனைத்து வண்ணப்பொடிகளையும் வாங்கிவிட்டானா? அது உண்மையா? எல்லாம் தங்களுடைய ஆசிர்வாதம் அத்தை. வண்ணப்பொடிகளை செஹன்ஷாவிற்கு விற்றதற்கு காரணம் வேறொன்று உள்ளது அத்தை. இது எனக்கு தெரியாதே. உனது குறிக்கோளில் வெற்றி அடைந்தாயா இல்லையா? ஷெஹன்ஷா அவர்கள் வண்ணத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி என்றால் உனது குறிக்கோளில் நீ வெற்றி அடைந்து விட்டாய் என்று சொல். ஹோலி வாழ்த்துக்கள் ஜோதா. தங்களுக்கு தெரியுமா, இன்று ஹோலிதான். இந்த பண்டிகையை நானும் கொண்டாடி இருக்கிறேன். ஜலால் எனது வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு இந்து ராஜ்யத்தில் நான் அடைக்கலம் புகுந்திருந்தேன். அந்த வருடம் இந்து ராணியுடன் சேர்ந்து ஹோலியை கொண்டாடினேன். எங்களுடைய விசேஷமான பண்டிகையை பற்றி தாங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. இந்துக்களின் பண்டிகைகள், அதை கொண்டாடும் முறை மற்றும் பெருமைகளை நான் நன்கு அறிவேன் ஜோதா. அப்படி என்றால் இதையும் அறிந்திருப்பீர்கள், இந்த பண்டிகை எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று. ஹோலி பண்டிகை மகிழ்ச்சியை மட்டும் எங்களுக்கு அளிப்பதில்லை, கடந்த காலத்தின் சுகமான நினைவுகளையும் அது வெளிக்கொண்டு வருகின்றது. அத்தை அவர்களே, நான் இந்த அரண்மனையின் கட்டுப்பாடுகளை மீற விரும்பவில்லை. ஆரவாரத்தோடு ஹோலி பண்டிகையை கொண்டாடி மற்றவர்களை தொந்தரவு செய்யவும் விரும்பவில்லை. இதை நான் என் தோழிகளோடும் பிறகு இந்த பண்டிகையை விரும்பும் இந்த அரண்மனையில் இருக்கும் மற்றவர்களோடும் சேர்ந்து ஹோலி பண்டிகையை கொண்டாட விரும்புகின்றேன். ஜலால் இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டானா? ஆம், அவர் அதற்கு அனுமதி அளித்து விட்டார். ஆனால் அத்தை, நீங்கள் என்னுடைய தாய் ஸ்தானத்தில் உள்ளீர்கள். அதனால் தங்களுடைய அனுமதியும் எனக்கு மிகவும் முக்கியம். கூறுங்கள், நான் ஹோலி கொண்டாடலாமா? நிச்சயமாக கொண்டாடலாம். உனது கலாச்சாரத்தின் மதிப்பை நான் மதிக்கிறேன் ஜோதா. ஜலாலும் இதை சிறிது சிறிதாக ஏற்றுக்கொண்டதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தை அவர்களே, உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய ஞாபகார்த்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிரிந்து செல்பவர்கள் தான் இது போன்ற ஞாபகார்த்த பரிசை தருவார்கள். நீ எங்காவது செல்கிறாயா? எப்படி தன் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஆசிர்வாதம் செய்ய நேரம் காலம் தேவையில்லையோ, அதே போல்தான் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பரிசு அளிப்பதற்கு எந்த காரணமும் தேவையில்லை. அதனால் தங்களுக்கு இந்த பரிசை கொண்டு வந்தேன். நீ அளிக்கும் எந்த பரிசும் எனக்கு விலையுயர்ந்தது ஜோதா. இந்த பரிசை நான் மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வேன். எனக்கு அனுமதி கொடுங்கள். ஆகட்டும். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
உங்கள் மதத்தில் ஒருவள் ராணியாக வந்திருப்பதால் உங்கள் தலையெழுத்து மாறிவிட்டதாக நினைக்கிறீர்களா? ஒரு விஷயத்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆக்ராவில் உள்ளீர்கள், இந்த சாம்ராஜ்யத்தில் பணிபுரிகிறீர்கள். உங்கள் கலாச்சாரம் என்ன, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் கூறுவது புரிகிறதா? நீங்கள் அனைவரும் இதுவரை எவ்வாறு வேலை செய்தீர்களோ அதே போல் செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், நீங்கள் அனைவரும் இந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் வேலை செய்வதற்கே வைத்துள்ளோமே தவிர பண்டிகை கொண்டாடுவதற்கு அல்ல. என் கட்டளையை மீற யாராவது முயற்சித்தீர்கள் என்றால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அனைவரும் சென்று வேலையை பாருங்கள். என்ன செய்கிறாய்? இதை ஏன் இங்கு வைத்தாய்? வெளியில் அல்லவா வைக்க வேண்டும். சகின்ஷா தான் அனுப்பி வைத்தார். நாம் அனைவரும் சேர்ந்து இவ்வாறு ஹோலி கொண்டாடுவது ஆனந்தமாக உள்ளது. சரிதானே சுஜாமல் அண்ணா? நீ மட்டும் இல்லை ஜோதா, மற்ற பெண்களும் இவ்வாறு தான் கூறுவார்கள். திருமணத்திற்கு பின்பு பிறந்த வீட்டை மறந்துவிட்டு கணவனுடன் மட்டும்தான் ஹோலி கொண்டாடுவாள். வேணுமென்றால் நீயும் பார், திருமணத்திற்கு பின்பு அவ்வாறு தான் செய்ய போகிறாய். அட, பயப்படுவதற்கு ஒரு அவசியமும் இல்லை. எந்த பிரச்சனையும் வராது. நாம் ஹோலியை இங்கேயே கொண்டாடலாம். அதோடு நான் இங்கு கொண்டாடும். தெரியும் பேகம் சாஹிபா, இது தங்களுக்கு இங்கு முதல் ஹோலி. எங்களுக்கும் கொண்டாட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் மகாமங்காவை நினைத்தால் அவரிடம் யாரும் கூறவில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஷெஹன்ஷாவும் அத்தையும் ஹோலி கொண்டாட அனுமதி அளித்து விட்டார்கள். பிறகு எதற்கு பயம்? நீங்கள் அனைவரும் என்னோடு சேர்ந்து ஹோலி கொண்டாட வேண்டும். அந்த கடவுளுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் தங்களை இங்கு அனுப்பியதற்கு. தாங்கள் இங்கு இருப்பதால் தான் எங்களால் சுதந்திரமாக சுவாசிக்கவாவது முடிகிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு வண்ணத்தை எடுத்து ஹோலி கொண்டாட ஆரம்பியுங்கள். ரேவா, என்னை மன்னித்து விடுங்கள் மகாமங்கா அவர்களே. நான் ஒன்றும் வேண்டுமென்றதே. என்ன இவ்வாறு நடந்து விட்டது? பேசாமல் மௌனமாக சென்று விட்டார் என்றால் பிரச்சனை வரப்போகிறது என்று அர்த்தம். புயலுக்கு முன் இயற்கை அமைதியாக இருக்குமே, அது போன்றதாகும். நான் வேண்டுமென்று செய்யவில்லையே. இப்பொழுது நான் என்ன செய்வது? ஒன்றும் விளங்கவில்லை. இந்த வண்ணம் துடைக்க கூடாது, இவ்வாறே இருக்க வேண்டும். ரேஷம், ஷெஹன்ஷாவிடம் சென்று கூறு, பேகம் ஜோதா வேண்டுமென்றே வண்ணப்பொடியை என் மீது தூவி விட்டார் என்று. போ. ஒரு பாட்ஷா என்பவர் ராஜ்யத்திற்கு மட்டும் பொறுப்பல்ல, மதம், குலங்கள் மற்றும் ராஜ்யத்தில் இருக்கும் அனைத்து பிரஜைகளின் பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். அதனால் தான் பாட்ஷாவை உலகத்தில் குதாவின் பிரதிநிதி என்று கூறுவார்கள். ஏனென்றால் பாட்ஷாவின் தோள்களில் தர்மத்தை காக்கும் கடமைகள் உள்ளது. எப்பொழுதாவது குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டால் அது போன்ற சமயங்களில் மதத்தில் இருந்து வரும் சித்தாந்தம் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். சுபான் அல்லாஹ்,
மதத்திலிருந்து மனிதன் அதிகமாக கற்றுக்கொள்கிறான். அதில் இருக்கும் தத்துவங்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை சரியான பாதையில் நான் நடத்தி கொள்ளலாம். தொந்தரவுக்கு மன்னிக்க வேண்டும். அந்த புறத்தில் பிரச்சனையாகிவிட்டது. என்னவாயிற்று? அது அது என்னவென்றால் அது நமது மகா மந்திரியார் மீது அவர்கள்... பெரியம்மாவுக்கு என்னவாயிற்று? என்னவாயிற்று கூறு ரேஷம். ஏன் மௌனமாக இருக்கிறார்? ஹுசூர், ஜோதா பேகம் ஹோலி கொண்டாடுகிறார் அல்லவா? அவர் மகா மந்திரியார் அவர்கள் மீது வண்ணப் பொடிகளை தூவி விட்டு விட்டார். மகா மந்திரியார் கோபமாக இருக்கிறார். என்ன கோரம் நடந்து விட்டது? இது மிகப்பெரிய குற்றம், மன்னிக்க முடியாத தவறாகும். அதோடு இந்த தவறை ஷெஹன்ஷாவின் பேகம் செய்திருப்பதால் இது மிகப்பெரிய குற்றமாகும். பெரியம்மா, பார்த்தாயா ஜலால், உனது பேகம் ஜோதா உன் பெரியம்மாவை எப்படி ஆக்கிவிட்டார் என்று. மால்வி அவர்கள் முன்பாக என்னை தலை குனிய செய்து விட்டார். பேகம் ஜோதாவை நிக்கா செய்யும் பொழுது அவரின் மத பழக்க வழக்கத்தை பின்பற்றலாம் என்று நீங்கள் அனுமதித்தீர்கள். அதற்காக நம்முடைய பழக்க வழக்கத்தை அவமானப்படுத்துவது எவ்வாறு முறையாகும்? கூறுங்கள் ஜலால். நான் ஜோதா பேகத்தை ஹோலி கொண்டாட அனுமதித்தேன். ஆனால் அவர்களிடம் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று கூறினேன். ஜோதா பேகம் அவரின் இடத்தில் கொண்டாடி இருக்கலாம். இவ்வாறு அந்த புறத்தின் தோட்டமான பொது இடத்தில் கொண்டாடக்கூடாது. ஜலால், என்னுடைய கணவர் இயற்கை எய்திய பிறகு வண்ணங்களின் அருகில் செல்லக்கூடாது என்று முடிவெடுத்தேன். தங்களுடைய ஜோதா பேகம் என் உணர்வோடு விளையாடி விட்டார். அதை காயப்படுத்தி விட்டார். தங்களுக்கு இது தெரியாது. ஆனால் தங்களுடைய ஜோதா பேகம் இதை வேண்டுமென்றே தான் செய்தார். தெரிந்தோ தெரியாமலோ நான் இத்தனை வருடம் கடைபிடித்த சம்பிரதாயத்தின் மீது சேற்றை வாரி இறைத்து விட்டார். நான் இந்த ராஜ்யத்தில் ஒரு பதவி வகிப்பதால் தான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். இல்லை என்றால் உன் பெரியம்மா இந்த சம்பவம் நடந்த பொழுதே இறந்திருப்பாள் ஜலால், இறந்திருப்பாள். என்னுடைய உயிரை எடுத்து விடு ஜலால். உன்னுடைய பேகம் ஜோதா என்னை உயிரோடு கொன்று விட்டார். உயிரோடு என்னை கொன்று விட்டார். மகா மங்கா சரியாகத்தான் கூறுகிறார் ஷெஹன்ஷா. வண்ணப் பொடிகளை தூவி இவரது ஆடைகளை இப்படி களங்கப்படுத்தியது மிகப்பெரிய குற்றமாகும். இதை மன்னிக்க முடியாது. இது வருந்த வேண்டிய சம்பவம். இவ்வாறு வண்ணப்பொடிகளை தூவுவது நமது கலாச்சாரத்திற்கு புறம்பானது, மிகவும் தவறு. ஜோதா பேகம் இதை வேண்டுமென்றே செய்திருப்பாள் என்று எனக்கு தோன்றவில்லை. நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம், ஆனால் தவறு நடந்து விட்டதல்லவா? ஒப்புக்கொள்கிறேன். அவள் குற்றமற்றவளாக இருந்தாலும் தற்பொழுது குற்றவாளியாகத்தான் இருக்கிறாள். ஏன் எப்பொழுதும் ஜோதா இது போன்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறாள் என்று தெரியவில்லை. ஷெஹன்ஷா என்ன செய்ய போகிறாரோ? மிகவும் பயமாக உள்ளது. சரியாக கூறினீர்கள். இது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, இது ஒரு மத பிரச்சனை. இதில் யாருமே தலையிட முடியாது. போதாததற்கு இது மகாமங்காவின் விஷயம். அதனால் இதில் ஜலால் தலையிட வேண்டியதாயிற்று. யாகுதா, மீண்டும் ஜலாலுக்கும் ஜோதாவிற்கும் இடையில் பிரச்சனை வந்துவிட்டது. உறவில் விரிசல் உண்டாகிவிட்டது. எல்லாம் வல்ல இறைவா, ஜோதாவை தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். இன்று நடந்தது மிகப்பெரிய தவறாகும். தெரியாமல் செய்திருந்தாலும் நான் பெரிய பாவத்தை செய்து விட்டேன். மகா மங்கா இதை எப்படி எடுத்துக் கொள்வாரோ? தவறாக இருந்தால் மன்னியுங்கள். நாம் அவ்வாறு தோட்டத்தில் வண்ணப் பொடிகளை தூவி விளையாடி இருக்க கூடாது. ஆம், தோட்டம் என்றால் அங்கு அனைவரும் வந்து செல்வார்கள். நீங்கள் முதல் முறை கொண்டாடும் ஹோலி பண்டிகை இவ்வாறு ஆகிவிட்டது என்று நாங்கள் வருத்தப்படுகின்றோம். இதில் நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள்? நான் ஆமீனில் இருப்பது போல் இங்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள். நான் தான் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும். எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷெஹன்ஷா பாட்ஷா முகமது ஜலாலுதீன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஷெஹன்ஷா இங்கு வருகிறார் என்றால் அதற்குள் இங்கு நடந்த விஷயம் அவருக்கு தெரிந்து விட்டதா என்ன?
அட கடவுளே, என்ன எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷெகன்ஷா பாட்ஷா முகமது ஜலாலுதீன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சேன்ஷா இங்கு வருகிறார் என்றால் அதற்குள் இங்கு நடந்த விஷயம் அவருக்கு தெரிந்து விட்டதா என்ன? அட கடவுளே, என்ன ஆக போகின்றதோ? வண்ணங்களோடு விளையாடுவது தங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அல்லவா? சென்று விளையாடுங்கள். இங்கு முழுவதும் நான் பொடிகளை தூவி இருக்கிறேன். இதுவரை ஆக்ராவில் யாரும் தீபாவளியோ ஹோலியையோ கொண்டாடியதே இல்லை. நானும் எனது பேகங்களுக்கு இதை கொண்டாட அனுமதி அளித்ததில்லை. நீங்கள் செல்லவிருப்பதற்காக தங்களுக்கு பரிசளிக்கும் விதமாகத்தான் நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்தேன். அது மட்டுமல்ல, உங்கள் உணர்வுகளுக்கும் நான் மரியாதை அளித்தேன். அதே போல் நீங்களும் மற்றவர்களின் உணர்வுகளையும் கலாச்சாரத்தையும் மதிப்பீர்கள் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் செய்தது என்ன? நீங்கள் எங்கள் மதத்தையும் உணர்வையும் காயப்படுத்தி விட்டீர்கள். ஜோதா பேகம், இதுவரை யாரும் இது போன்ற ஒரு குற்றத்தை செய்ததில்லை. நீங்கள் எந்த ஒரு பரிசும் பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் என்னை அவமானப்படுத்தி ஏதோ ஒன்று செய்கிறீர்கள். நான் இதை வேண்டுமென்று செய்யவில்லை. ஒவ்வொரு முறையும் இதே போன்று ஏதோ ஒரு சாக்கை சொல்லி தாங்கள் தப்பிக்க முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் என் பெரியம்மாவிடம் மட்டுமல்ல, எங்கள் கலாச்சாரத்தோடும் விளையாடி விட்டீர்கள். இதை நினைத்து நான் ஒன்றும் பெருமைப்படவில்லை. நான் செய்த காரியத்தை நினைத்து நானே வெட்கப்படுகின்றேன். நான் தெரியாமல் செய்திருந்தாலும் நான் செய்தது மிகப்பெரிய பாவம். எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். என் செயலுக்குரிய தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன். என்ன தண்டனை என்று மோலி அவர்களிடம் கலந்து ஆலோசித்த பிறகே முடிவெடுக்கப்படும். ஆனால் என்னை பொறுத்தவரை தாங்கள் ஆமீருக்கு செல்வதை விட சிறந்த தண்டனை வேற எதுவும் இருக்க முடியாது. தங்களை இங்கிருந்து அழைத்துச் செல்லும்படி நான் ஏற்கனவே உங்கள் வீட்டிற்கு கடிதம் எழுதியுள்ளேன். ஒருவேளை நாளை மாலைக்குள் யாரும் வரவில்லை என்றால் நாளை மறுநாள் காலை நானே தங்களை வழி அனுப்பி வைப்பேன். என்னை மன்னித்து விடுங்கள் மகாமங்கா. உங்கள் மதத்தை அவமதிக்க வேண்டும் என்று நான் நினைத்ததே இல்லை. நடந்தது உங்களுடைய தந்தையாருக்கு தெரிந்தால் அவர் உங்களை மன்னிப்பாரா? இல்லை, இது போன்ற தவறுக்கு அவர் என்னை எப்பொழுதும் மன்னிக்க மாட்டார். அவர் என்ன தண்டனை வழங்கினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். மிகவும் அருமை. உங்கள் தாயார் இங்கு வந்திருக்கிறார். உங்கள் தாயாராகிய மகாராணி மைனாவதி அவர்கள் உங்களுக்கான தண்டனையை அனைவரின் முன்பாக வழங்குவார். என்ன நடந்தது தங்களுக்கு தெரியாதா என்ன? உங்கள் தாயார் ஆக்ரா வந்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். விருந்தினர் உபசரிப்பில் எந்த பாதிப்பும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் தாயாரா? தனியாக வந்துள்ளாரா? ஷெஹன்ஷா செய்தி அனுப்பினால் யாராவது வர வேண்டும் அல்லவா? எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை பேகம் ஜோதா. உங்களுக்கு எவ்வாறு தெரியவில்லை? அதாவது எங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள்
விளங்கவில்லையோ அதே போல எனக்கு தங்களுடைய கட்டுப்பாடுகள் விளங்கவில்லை. தன் மகளின் புகுந்த வீட்டிற்கு யாரும் வரமாட்டார்கள் அல்லவா? வந்தாலும் எதுவும் உண்ண மாட்டார்கள். ஆனால் இன்று பாருங்கள், உங்கள் தாயார் தன் மகளை புகுந்த வீட்டிலிருந்து அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறார். மற்றவர்கள் மீது வண்ணப்பொடியை தூவுவதற்கு உங்களுக்கு பிடிக்கும் அல்லவா? ஆனால் இன்று ஷெஹன்ஷா உங்களை உங்கள் தாயின் முன்பு இன்று நிறமற்றவளாக ஆக்கப் போகிறார்.